ஜனநாயகன் ஏன் ஏன் இந்த நெருக்கடி? இது மாதிரியான நெருக்கடி புதுசா இல்லை, ரொம்ப பழசு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஆக்டிங் கேரியரில் வந்து நிறைய அந்த மாதிரி நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து காவலன் திரைப்படத்துக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கான பெரிய ஒரு தடை விதிக்கப்பட்டது. அப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரொம்ப நல்ல ஒரு காமெடி படம். ஒரு மலையாளத்தில் திலீப் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் தான் அந்த படம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகளையே வந்து அவர் எப்பவுமே சந்திச்சிருக்கிறாரு. அப்போல்லாம் வந்து அவர் சினிமா நடிகராக மட்டும்தான் இருந்தார். சமீபத்தில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரும்போது இப்போ நெருக்கடி ஏற்படுது. அப்போ கூட சினிமா நட்சத்திரமாக இருந்தப்போ ஒரு கொடி ஒன்று லான்ச் பண்ணார். அந்த கொடி லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது. தம்பி ஏதோ அரசியலுக்கு வர மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடையூறு பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த கொடி வந்து என்னென்னா உண்மை உழைப்பு உயர்வு அப்படின்னு போட்டு ஒரு கொடி ஒன்று லான்ச் பண்ணார். அந்த மாதிரி ஒரு கொடியில் தான் பார்த்துட்டு எல்லாரும் அடுத்து தம்பி அரசியலுக்கு வராப்பில் அவரை கொஞ்சம் இப்போவே அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நடந்தது மிகப்பெரிய வருத்தத்தை தருது. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ரீமேக்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி தேதி அறிவித்த பிறகு இங்கே வந்து எப்படின்னா பிளானிங், மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பார்க்கணும், 10ஆம் தேதி போய் பராசக்தி பார்க்கணும், எல்லாம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்படியே நம்ம போகிறோம் இல்லையா, போகும்போது ஊருக்கு போகும்போது நம்ம நண்பர்களோடு சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், விஜய் தன்னுடைய கடைசி படம்னு இதை எப்போ வந்து அறிவித்தாரோ அப்போவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி மச்சான் எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை விஜய் படம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதில் வந்து டிக்கெட்லாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணணுன்னு சொல்லி எல்லோரும் வந்து வெயிட் பண்ணாங்க. பட் இந்த நேரத்தில் வந்து சென்சார் போர்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இந்த சென்சார் போர்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இந்த சென்சார் போர்டில் அப்படி என்ன பிரச்சனை இந்த படத்துக்கு? கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியோ என்னவோ இல்லை 19ஆம் தேதி கிட்ட வந்து இந்த படத்தை வந்து சென்சாருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில விஷயம்லாம் இதெல்லாம் நீக்கணும் அதெல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்க. மறுதணிக்கைக்காக வந்து எல்லாத்தையும் அவங்க சொன்னபடி செஞ்சுட்டு மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று வந்து அதிகாரப்பூர்வமாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க, இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ், தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்கள் தள்ளி வைக்கிற இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத விரைவில் அறிவிப்போம் அப்படின்ட்டாங்க. அது ஒரு மாதிரி எனக்கே வந்து ஒரு மாதிரி பிடிக்கல. விஜய் படங்கள் வந்து விஜய் படங்களே நான் எதிர்த்து பேசுகிறது அப்படிலாம் கிடையாது. விஜய் படங்களே இந்த படம் வந்து ரீமேக்காக இருக்கே இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி தான் பேசணுமே தவிர, ஆனால் ஜனரஞ்சகமாக ஒரு திரைப்பட ரசிகராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து வெளியாகிற தேதியை அறிவித்த பிறகு வெளியாக போகுது ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாம் உற்சாகத்தில் இருக்கும்போது அந்த படத்துக்கு தடை சொல்லுவது, அதுக்கப்புறம் கதை திருட்டு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டோம் இப்படிலாம் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது தவறான ஒரு விஷயம். இதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த படம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டில் சில விஷயங்களை விசாரித்த போது தான் அங்கே திரு ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு உரையாடலில் சொல்லியிருக்கார். அந்த உரையாடல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சென்சார் போர்டுங்கிறது பல உறுப்பினர்கள் இருக்காங்க, பல பேர் சேர்ந்து தணிக்கைக்குள்ள படம் ஒரு 5-6 பேர் அதில் படம் பார்ப்போம், அதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாம். இந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சென்சார் போர்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா விஷயத்துக்கு டேரெக்டாக வரல. அவர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, சரத்குமாரும் ஜிவி பிரகாஷும் நடித்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக சென்சாரில் நிற்கிது, அதில் சில வந்து தகாத வார்த்தைகள் இருக்குது, சில சமூகங்களை தவறாக சொல்வதற்கு, ஒரு கம்யூனிட்டியை பற்றி தப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது, அதனால் நிற்கிது. அது வந்து ரீசென்சாருக்கு வந்தே ரொம்ப நாளாக நிற்கிது, அது அப்படியே நிற்கிது. இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக ரீசனே சொல்ல முடியாது. நம்ம வந்து சென்சார் போர்டில் என்னென்னா ஒரு படத்தை பார்ப்பாங்களாம், ஒரு படத்தை வந்து போட்டு பார்ப்பாங்களாம், போட்டு பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த 4 பேர் படம் 5 பேர் பார்க்குறாங்கன்னா இல்லை நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் சமயத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குமா, இந்த சீன் இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது என்னங்க, இது சரியாக வருமா, இது அவங்களுக்கு ஏதாவது தவறாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று அடுத்தது ஒரு படம் அடுத்த இன்னும் சில படங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் டிஸ்கஷன் வைப்பாங்களாம், 4 ஹவர்ஸ்லாம் டிஸ்கஷன் வச்சு முடிவு பண்ணுவாங்களாம். இதுக்கு நீங்கள் 40 நாள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த படம் ஜூன் மாதமே முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து டிசம்பர் 19ஆம் தேதி சென்சாருக்கு வருதுங்கும் போது அவங்க ஜனவரி 9 வந்து சொல்லிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் காரணமாக அதில் வந்து அவர் அரசியல் பேசியிருக்கலாம், யாரையாவது திட்டிருக்கலாம், என்னெல்லாம் இருக்கலாம். பட் படம் தான், அதில் என்ன பண்ணணுமோ இல்லைங்க நீங்கள் அது மாதிரி பொதுப்படையாக சில விஷயம் சொல்ல முடியாது, ரூல் படியாக அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள்
இங்கே எல்லாமே மக்கள், அதிகாரிகள் மட்டுமே கிடையாது. அதிகாரிகளுடைய பசங்களும் இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்களே, சென்சார் போர்டில் வேலை செய்கிற எத்தனையோ பேர் அவங்களோட பசங்க வந்து விஜயோட பெரிய ஃபேனாக இருப்பாங்க. அவங்க அந்த விஜய் படம் பார்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த படம் வருது, அது ரீமேக்காக இருக்குது, அது சிரிப்பாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் செகண்டரி. பட் படம் வந்து அனௌன்ஸ் பண்ண தேதியில் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தள்ளி போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அந்த வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சென்சார் போர்டில் இன்னும் சான்றிதழ் தரமாட்டேறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஜட்ஜு கேட்டாராம், ஏன் இந்த படம் 10ஆம் தேதி வந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி வரலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அப்பயே ஷாக் ஆகிருக்காங்க. ஷாக்கானவர் 7ஆம் தேதி தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. 7ஆம் தேதி வந்து சொல்லலாம் அப்படின்னு வழக்கை ஒத்தி வச்சு சொல்லியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9ஆம் தேதி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9ஆம் தேதி தான் நான் படம் ரிலீஸு சொல்லக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயம் கேட்குறாங்க. அது என்ன, ஒரு 3 மணி நேர படம். அந்த 3 மணி நேர படத்தை ஜட்ஜோ சென்சார் போர்டோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்த்து இதெல்லாம் நீக்கணும்ப்பா, இதில் நீக்கிருப்பா, இதில் மியூட் பண்ணிட்டு நாளைக்கு காலைல இது பண்ணுங்கள், நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, கொஞ்சம் காப்பி உடனே போட்டு எல்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அது நடக்க போகுது. அதை ஏன் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வரல? இதுக்கு காரணம் வந்து எப்போவுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் எப்பவுமே வந்து அவருக்கு ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இவங்க தான் ஆளுங்கட்சி தான் எனக்கு எதிரி அப்படிங்கிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சாரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிறது கிடையாது, சென்ட்ரல் லெவலில் நடக்கிறது. நான் அப்போவே சொன்னேன், இவர் எங்கேயோ சென்ட்ரலில் பகைச்சிக்கிறாரு. சென்ட்ரலில் பகைச்சிக்கிட்டதுனால தான் இந்த ப்ராப்ளம். ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைங்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வரல, இன்னும் கூட்டணி அமைக்கலைங்கிறாங்க, அதனால தான் தடுக்கிறாங்கங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி அந்த படம் வந்து இப்போ வராது 9ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வரும். அப்போ உடனே கேவின் படம் சொல்லிட்டாங்க, 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்தால் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது, சரி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் காசை திருப்பி தர்றாங்க. அதே சமயத்தில் இந்த படம் எப்போ வரப்போகுதுங்கிற தேதியை நாங்கள் லேட்டராக அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை, நாங்கள் இப்போ தான் வரப்போகிறோம் அப்போ தான் வரப்போகிறோம்னு சொல்லலை, லேட்டராக அறிவிப்போம் அப்படின்ட்டாங்க. அது பெரிய வருத்தத்தை தருது. மேபி அது எனக்கு தெரிஞ்சு சென்சார் சான்றிதழ் வந்த பிறகு, வருவதற்கு முன்பாக இல்லை, வந்த பிறகு அவங்க தேதி அறிவிக்கலாம். அதான் நல்லது. இந்த படம் இப்பொழுது பராசக்தியோடு போட்டியிடுமா, இது வந்து இந்த படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நிறையா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், இது யாருக்கும் போட்டி இல்லை, அது இட்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிம். அது ஆல்ரெடி சொன்னது தான். இது விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தருது, வருத்தத்தை தருது. அதுதான் உண்மை. இந்த ஏமாற்றமும் வருத்தமும் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி, ஒருவேளை இது இப்படி நடக்குதோ எப்படின்னா, இப்போ விஜய் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம அப்படியே நிறுத்திடுங்க, இதை பேஸ் பண்ணி அவங்க பராசக்தி படத்தை வந்து வேணுன்ட்டே ஓட விடாமல் பண்ணுறதுக்கும் அந்த ரசிகர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அதையும் ஒழித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. இல்லை, இந்த படத்தை நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, நம்ம தள்ளி வச்சுக்கலாம். இவங்க இப்போதைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் ஆகும். அப்படி 4 வாரம்னா என்ன, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம். அப்போது ஒரு இன்டைரக்டாக என்னென்னா, ஒரு கிரியேட்டிங் அ ஃபீவர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கிரியேட்டிங் அ ஃபீவர் அப்படின்னா, அந்த நேரம் அப்படியே பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியும். அந்த நேரத்தை ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் அப்படின்னா, அந்த நேரத்தில் அப்படி வராது. ஏப்ரல் எலெக்ஷன்னா கொஞ்சம் அந்த டைம்லேயே ரிலீஸ் பண்ணலாமே. நீங்கள் ஒன்று செய்யுங்க, படத்தை மார்ச் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். நாங்கள் தடை பண்ணுற மாதிரி தடை பண்ணுறோம், நீங்கள் அப்படியே வந்து ஐயோன்னு வருத்தப்படுங்க, இந்த பழியெல்லாம் தூக்கி இவங்க மேலே போடுவோம், அப்புறம் நம்ம வந்து அப்படியே சென்சார் போர்டில் வந்து சென்சார் கொடுத்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுவோங்கிறான். இந்த மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய டவுட்டு. ஏன்னா இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்காக சென்சாரில் இப்படி தடை பண்ணுறீங்க? இல்லை ஆர்மி எம்பளமெல்லாம் வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தான் தடை செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் 2 நிமிஷம் ஆகாது, கிடுக்கிடுன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு எம்பளத்தையே மாற்றுறதுக்கு சிஜியில். இது ஒரு பெரிய விஷயமா? அந்த விஷயத்துக்காக தடை பண்ணியிருக்கலான்னு ஆர்கே சுரேஷ் அவர்கள் சொல்லும்போது அதுவும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இல்லையே, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், அதாவது சில காட்சி அமைப்புகள் நான் பார்த்த வரையில் இது எவ்வளோ பேர் கவனிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு காட்சி அமைப்பு ஒரு படத்தில் பார்க்குறேன், ஒரு பர்டிகுலர் சமூகத்தினர் வந்து கடவுளை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எந்த கடவுளை வணங்குகிறார்களோ அந்த கடவுளை வணங்கிட்டு இருக்க போது
பக்கத்தில் தேசிய கொடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீன் ஒரு படத்தில். அந்த படத்தை நான் ஸ்பெசிஃபையும் பண்ண விரும்பலை, அந்த மதத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை. தேசிய கொடி எரிஞ்சிட்டு இருக்கு, அவங்க வணங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஷாட் எடுக்கிறேன். அதுதான் தூண்டுதலுக்கான ஒன்று. அந்த காட்சி படத்தில் இடம்பெற்றது. அதுதான் தூண்டுதல். அதாவது என்னன்னா, தேசப்பற்று இல்லாதவர் அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் அந்த காட்சியே தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. இது எங்கே போச்சு எனக்கு அது தெரியலையே. எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கிறது, பெரிய வருத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் இருக்கக்கூடிய நமது நண்பர்களும் திரையுலக கலைஞர்களும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் சார். நீங்கள் வந்து பெரிய அதிகாரிகள், உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு விஜய் படங்கிறது வாட் எவர் இட்ஸ் மேபி a பொலிட்டிக்கல் சட்டையர். அது வந்து நாங்கள் விஜய் ரசிகர்கள் இல்லை, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் விஜய் படம் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு படம், எல்லா குழந்தைகளும் விரும்பி பார்க்குற படம், எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு படம். அந்த படம் வெளியாவதற்கு இப்படி ஒரு தடையான நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி நான் வந்து இன்னும் கோடிட்டே சொல்லுவேன். சில சீன்லாம் வந்து இன்னும் இது வரைக்கும் வந்து இதெல்லாம் தூண்டுதலுக்கான காட்சிகள், இதெல்லாம் வந்து சென்சாரில் தூக்கப்படவில்லை அப்படின்னே சொல்லுவேன். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதில் நான் சொல்கிற காட்சியை வந்து எல்லாம் 30 வருஷம் ஆச்சு. அந்த காட்சிகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதே படத்தில் வேறு சில காட்சிகளை வந்து இதை நாங்கள் சென்சாரில் தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து எனக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது, எனக்கு இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை இதெல்லாம் வந்து பயங்கரமான பொலிட்டிக்கலோ, நீ இப்படி போனால் நான் அப்படி வருவேன், நான் அப்படி பண்ணால் நான் இப்படி வருவேங்கிற மாதிரி நீ என்ன பண்ணுற, நீ கேட்குற மாதிரி கேளு, நான் என்ன பண்ணுறேன் தடுக்கிற மாதிரி தடுக்கிறேன். நான் தடுக்கிற மாதிரி தடுக்கும்போது நீ உடனே வேதனையாக இருக்குன்னு சொல்லு, வேதனையாக இருக்குன்னு சொன்ன உடனே இது இவங்க தான் காரணம்னு சொல்லு. இதில் அப்பாவியாக இருக்கக்கூடிய சிவகார்த்தியன் எங்கே மாட்டினார்? என்ன ஆச்சு? ஏன் அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறது இப்போ அடுத்தது அது ஒன்று சொல்கிறாங்க. ஓ, எங்கள் படம் ரிலீஸ் ஆகல, ஓம் படம் ஆகுதா? கோவத்தை கொண்டு பண்ணுறாங்க. ஏன்? ரசிகர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன் இப்படி மக்களை தூண்டும் வகையில், மக்களை வந்து போர்க்களமாக மக்களை வந்து ஒரு அதாவது சொல்லுவோம், அடிக்கடி வந்து உமாவதி என்ன சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹியூமன் கேட்டில்ஸ்னார். ஹியூமன் கேட்டில்ஸுங்கிற அந்த வார்த்தைக்கு எனக்கு இன்றைக்கி தான் அர்த்தம் புரியுது. அதாவது கிட்டத்தட்ட மந்தைகளாக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. அது அடிச்சுக்கிட்டோம், பரவாயில்ல, நம்ம இதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, ரொம்ப மனவேதனையை தருகிறது. படம் வரட்டும், வந்தவுடனே போட்டிக்கு வச்சு பேசலாம். நாரடி போட்டிக்கு, ஆமாம் இந்த படம் நல்லா இருக்கா, அந்த படம் நல்லா இருக்கா, இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, சரியில்லை என்னென்ன சொல்லலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அது ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னும் மனவேதனையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ தயாரிப்பாளர் மனவேதனையில் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். அது ஒருத்தருடைய வாழ்வு. அது ஒன்றும் விஜயோடைய வாழ்வு மட்டும் அல்ல, அந்த படத்தில் நடித்த நடிகருடைய வாழ்க்கை, அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறதுக்கான வாழ்க்கை. இதை தான் தயவு செய்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாரும் நமது நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும், இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதிபதி அவர்களும் தயவுசெய்து புரிந்து கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் இதை கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தீர்ப்பை சொல்லி, அந்த அரசியல் கட்சிகளுக்கும் கேட்டுக்கிறேன். அதாவது வடிவேல் காமெடி மாதிரி இந்த போண்டாமணி வந்து சொல்லுவார், சீப்பை திருடிட்டல்ல கல்யாணம் நின்றும்ல அப்படின்னு. இந்த படத்தை நிறுத்தி அதனால் வந்து மாற்றம் ஏற்பட்டு அதனால் பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படின்லாம் நினைக்கவும். அப்படி அந்த படத்தில் ஒரிஜினலான அந்த கதையிலையும் வந்து நார்மலான கதை தான், அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு வேறு படம் பண்ணியிருக்கணும். இது தடுத்துறாது. இது வந்து தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் படத்துக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. எம்ஜிஆர் படத்தில் நடக்கும்போது அப்போல்லாம் வேறு கேட்டகரி. பட் இப்போ போய் அதை திருப்பி அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது சரியாக வராது. முக்கியமாக மத்திய அரசு வந்து இதில் தலையிட்டு அவங்க வந்து இதை மக்களின் நலனுக்காக, உண்மையிலேயே அவங்க தமிழக மக்களுக்கு ஒரு நலன் அப்படிங்கிறாங்கன்னா இதெல்லாம் சீக்கிரம் தலையிட்டு சீக்கிரமாக அதெல்லாம் சரி பண்ணணும். இட் கேன் பி டன். ஒரு 3 hours ஃபிலிம், ஒரு 3 hours ஃபிலிமுக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு ஒரு 3 hours ஃபஸ்ட்டு 3 hours பார்த்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் சரியில்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதெல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இந்த மினிட்ஸ் இந்த இதெல்லாம் தூக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த 3 hours அவங்க இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடுகிடுன்னு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 3 hours 9 hours ஜாப், ஒரு 9 மணி நேர வேலை,
அந்த 9 மணி நேர வேலை அது ஜட்ஜ் அவர் மதிப்பிற்குரிய ஜட்ஜ் அவர்களும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் கமிட்டி அவர்களும் எல்லாரும் சேர்ந்து பார்த்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடலாம். அதை தடுக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்குங்கிறது கிடையவே கிடையாது. அது மாறவே மாறாது. அதனால் அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாரும் பார்க்கணும். விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கணும். பல பேருக்கு அது எமோஷனல் கனெக்ட். விஜயோடைய லாஸ்ட் படம் அவரே சொல்லிட்டாரு. அதனால் அது எமோஷனல் கனெக்டான ஒரு படம். அந்த படத்தை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க, அந்த படம் வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை காமிக்கிறது. இது யார் சாட்டை துருமுருகன் அவர் தான் சொல்லியிருந்தார். எனக்கு சிரிப்பு வந்தது அண்ணன் சொன்னதை பார்த்தோன்னே. கத்தி எடுத்து ரத்தத்தோடு வச்சு நக்கிறாருங்க. அதை பார்க்குறப்ப அதுக்காக அதுலேருந்து ஹெச்ஐவி பரவலாம் இல்லையா அப்படின்னு. ஐயோ ஐயோ, அண்ணன் இதுக்கு முன்னாடி படமே பார்த்ததில்ல போல இருக்குது. ஏகப்பட்ட படம் இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு காட்சி, அது ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு காட்சி. பட் அதுக்கு ஒரு பயங்கரமாக பேசியிருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். விஜய் ரசிகர்களுக்காகவும் கேட்டுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், படம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பேசுவோம். ஆனால் படம் வர்றதுக்கு தடையாக இருக்குங்கிறது நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். தடையாக இருக்கக்கூடாது, படம் தடையாக இருக்கக்கூடாது, வரணும். ஓகே.